டைம் ஆயிடுச்சுன்னு ஃபோன் பண்ணேன். அப்புறம் என்ன, கோயில்கிட்ட வராமல் இங்கே வர சொல்லிட்டேன். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. டைம் ஆயிடுச்சு தான். இதோ நம்ம ரவுடி தேனை கூப்பிட போயிருக்கா. என்னை இங்கே வெயிட் பண்ண சொல்லிட்டு போனா. அதான் இங்கே உட்காந்துட்ருக்கேன். வந்துடட்டும், நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து போகலான் தான். அதுதான் உன்னை கால் பண்ணப்போ இங்கே வந்துடுன்னு சொன்னேன். ரவுடியா? ரவுடி தான் மாலினி. நான் சொல்லலை என் ஃப்ரெண்டு ஒருத்தி விஜயலக்ஷ்மின்னு. அவளை நாங்கள் எல்லோரும் அப்படி தான் கூப்பிடுவோம். இங்கே பாரு, என்னடா லேட் ஆகிடுச்சுன்றதில் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க மறந்துட்டேன். மதி, இவ தான் எங்கள் அண்ணா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்களோட தங்கச்சி. பேர் மாலினி. ஹாய் ஹாய் மாலினி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மாலினி, இவ பேர் ஹிந்துமதி. நாங்கள்லாம் மதின்னு கூப்பிடுவோம். ஓ, இவங்க தான் மதியா? ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பற்றி தான் அதிகமாக பேசிகிட்டு இருப்பா. இப்போ கூட வரும்போது உங்களை பற்றி தான் பேசிகிட்டே வந்தா. ரொம்ப க்ளோஸோ? ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தானே ஷைலோ? திக் ஃப்ரெண்ட்ஸா? ஆஹா, அதெல்லாம் இல்லை. நான் இப்போ காலேஜில் உன்னோட நிறைய திக் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க. அவங்க தான். இவ சும்மா இங்கே வந்தால் போனால் மட்டும்தான் இவகிட்ட பேசுவேன். மாலினி, திக் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஹே, ரொம்ப ஜாலியாக இருக்கீங்கப்பா. என்னையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் சேர்த்துக்கோங்களேன். எனக்கு இந்த மாதிரிலாம் எந்த திக் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. நான் எப்போவுமே காலேஜ் விட்டால் வீடு, வீடு விட்டால் காலேஜ். அப்புறம் என்னோடய எல்லா குட்டி, என்னோடய அண்ணனுங்க, எங்கள் மம்மி டேடி அக்கா, அப்படி தான். எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களாம் யாருமே இல்லை. இருக்காங்க, ஆனால் இந்தளவுக்கு திக்காலாம் இல்லை. என்னையும் உங்கள் கேங்கில் சேர்த்துக்கோங்களேன் ப்ளீஸ். ஹே ஷைலு, நீயும் வந்துட்டியா? எனக்கு தெரியும் இந்த தேனி வீட்டுக்கு போனாவே லேட் ஆகிடும்னு. சரி வாங்க கிளம்புங்க போகலாம். எங்கே கிளம்ப? தேன் எங்கே? நீ மட்டும் வந்திருக்க? பின்னாடி தானே ஏய் தேனு, அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வா. இது யாரு? புதுசாக இருக்கு. ஷைலு, உனக்கு தெரிஞ்ச பிள்ளையா? உன் கூட காலேஜில் படிக்கிறாளா? ஆஹா, இல்லை இல்லை. எங்கள் அண்ணன் ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்களோட தங்கச்சி. பேர் மாலினி. ஹாய், மாலினி விஜயலக்ஷ்மி. ரவுடி. சொல்லிட்டாளுகளா? என்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டாளுகளா? உங்களை பற்றி நல்ல விதமாக தான் சொல்லியிருக்காங்க. ரவுடின்ற பேரோட சுற்றிட்டு இருக்கிறதுலாம் ஒரு கெத்து. ஏன் கவலைப்படுறீங்க? நல்லா தானே இருக்கு. ரவுடி மட்டும் இல்லை, இன்னொரு பேரும் இருக்கு. மதி. இன்னொரு பேரா? என்னது? மங்கம்மா. எங்கள் ஊரில் எல்லாரும் இவளை அப்படி தான் கூப்பிடுவாங்க. சாரிங்க, நிஜமாலுமே ரவுடியோட இதுவும் நல்லா தான் இருக்குது. ஒரு கெத்தாக இருக்குது. நீங்களும் பேருக்கு தகுந்த மாதிரியே கரெக்டாக இருக்கீங்க. ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. பரவாயில்லையேத்தா, நான் கூட பணக்கார விட்ட பிள்ளை ஒரு மாதிரி மண்டையாக நடந்துப்பேன் நினச்சேன். நீ எங்களோட இறங்கி ஃப்ரீயாக பழகிற. நல்லா பேசுகிறீங்க. உங்களை இவங்க மதி, அவங்கள எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கோங்களேன். எங்கே இன்னொரு ஆளை காணோம்? மிஸ்ஸிங். இதோ இங்கே. ஏய், எங்கடி இவ்வளோ காணோம்? ஆமாம், எங்கே போனா? ஹே, லேட் ஆகிட்டே இருக்குப்பா. சீக்கிரம் போவேனாமா? அப்புறம் பாதி முடிஞ்சிடும். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் தூக்கம் வருதுன்னு எழுந்து வந்துடுவோம். அப்புறம் எதுக்கு அங்கே போயிட்டு? சீக்கிரம். இவ்வளோ தூரம் வந்தால, இப்போ எங்கே அவளை காணோம்? நீ வேற ஏன் கேட்குற? அவங்க வீட்டில் உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, தங்கச்சி யாருமே இல்லை. எல்லாரும் பக்கத்தூரில் அவங்க சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன் போயிட்டாங்க. இவ மட்டும்தான் இருக்கா. எவ்வளோ நேரம் போய் நின்றுட்டு இருந்து தெரியுமா? வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குன்னு ஒரு வேலையாக முடிச்சு எல்லாம் முடிச்சு வச்சுட்டு தான் வந்தா. இப்போ என்னத்தை பண்ண வீட்டுக்கு போயிருக்கான்னு தெரியலையே. வீட்டுக்கு தான் போயிருப்பா. இதோ வரேன். ஏங்க நானும் கூட வரட்டா? ஏ மாலினி, எங்கே போகிறேன்ற? அவளை போய் கூட்டிங்க தான் வருவா. எனக்கு இந்த பிளேஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் நைட் டைமில் நான் அவங்க கூட போயிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வரேனே. வீடு ஆசைப்படுறாங்கல்ல, போயிட்டு வரட்டும். சரி வா அத்தா, ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவளை போய் கூட்டிகிட்டு திருப்பி வந்து நம்ம வேற அங்கே போகணும். சீக்கிரம் வா. பத்திரம் மாலினி. என்ன மேடம், ஆஃப் சைட்லாம் கலக்குறீங்க? நீ வேற எப்படா இதை போய் கலட்டுவோன்னு இருக்கு. இப்போ கூடயா ஏதோ கோயிலுக்கு போடும்போது ஓகே. இப்போ நைட் டைமில் எதுக்குன்னு கேட்டாலும் இந்த ட்ரெஸ்ஸு தான் போடணும்னு எடுத்து கொடுத்து போட சொல்லிட்டாங்க. நீ ஏன் இப்படி சாரியே கட்டிகிட்ருக்க? சுடிதார் ஏதாவது போட வேண்டியதானே? ஏண்டி, எனக்கு நல்லா இல்லையா? உனக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் நீ தான் நம்ம கேங்லேயே அழகாக இருப்ப. அப்படி நான் சொல்லலை. ஏன் சாரியே கட்டிகிட்ருக்க? சுடிதார் ஏதாவது போட வேண்டியதானே?
சொல்கிறது புரியுதா? போடலாம். இப்போ என்ன, எனக்கு saree கட்டிட்டு தான் பிடிச்சிருக்கு, அதான். மதி, ஒரு காலத்தில் எவ்வளோ துரு துருன்னு பயங்கர சுட்டி பொண்ணாக சுற்றிட்டு இருந்தேன். இப்போ பாரு, 3 வார்த்தை இல்லைன்னா 2 வார்த்தை, அவ்வளோதான் வருது. நான் எப்போ என் மதியை பார்ப்பேன்? புரியல. ஏண்டி, நான் மதி தானே? மதி தான். எனக்கு ஏன் மதி வேணும். நான் எப்பயும் போல தான் இருக்கேன். நீங்களாம் தான் நான் பழைய மதியம் இல்லைன்னு சொல்கிறீங்க. எனக்கு அப்படிலாம் ஒன்றுமே தெரியல. நல்ல சமாளி என்ன. இப்போ கூட இந்த saree கட்டியிருக்கிறதுக்கு உங்கள் ஆன்ட்டி தான் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும். எப்படியோ உன்னை விட்டுருக்காங்களே எப்படி? அதான் அம்மா இருக்காங்கல்ல, அப்படியும் கவலை, அம்மா பார்த்துப்பாங்க. ஆமாம், நானும் ஆன்ட்டியை பார்க்கணுன்னு நினச்சிட்டே இருந்தேன். வந்து 2 நாளாச்சு, இன்னும் பார்க்கவே இல்லை. ஏன் ஆன்ட்டி இப்போ வரல? இல்லை ஷைலோ, முன்ன மாதிரிலாம் இல்லை. இப்போ டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க, அதனால் 2 பேருமே மாத்திரை போட்டு தூங்க போயிட்டாங்க. ஆமாம்ல, ஒரு இடம் ஃபோனில் சொல்லிடல அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு. நான் நாளைக்கு காலைல வீட்டுக்கு வரேன், வந்து அம்மாவை பார்க்குறேன். எனக்கு உங்கள் ஆன்ட்டி மூஞ்சில் முழிக்கிறதுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. அதான் உங்கள் வீட்டுக்கு வரவே ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் அம்மாவை பார்க்கணும்ல, நாளைக்கு நான் வரேன். ம், அப்புறம் ஃபோன் பேசும்போது சொன்னி உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு. என்னது? ம், என்ன? ஓ, அதுவா? அது ஷைலோ, இரு இரு. என்னடி, ஏதோ சொல்லணும்னு கேட்டா அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்ருக்க, என்னாச்சு? ம், மதி, அது இன்னைக்கு ஈவினிங் அண்ணன் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னேன்ல உங்ககிட்ட ஃபோனில். ம், அது மாலினியை கூப்பிட தான். இன்றைக்கே நம்ம வெளில போகணுன்னு சொல்லி காலையிலே கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் நீ கடைக்கு போயிட்ட. அப்புறம் தேனும் ஏதோ வீட்டில் வேலை இருக்குன்ட்டா. அதெல்லாம் நம்ம எங்கேயும் போகல. கொஞ்ச நேரம் வீட்டில் வச்சுட்டு திருப்பி வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் நம்ம நைட் இங்கே போகிறேன்னு சொன்னால அவளுக்கு ஒரே ஆசை இங்கே வரணுன்ட்டு. ஏன்னா இது மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னை வந்து வீட்டில் அம்மாட்ட பெர்மிஷன் வாங்கி கூட்டிகிட்டு போன்னு சொன்னான். சரி, போய் கேட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிவிட்டு எங்கள் அண்ணி வீட்டுக்கு போனேன்னா, அப்புறம் அங்கே நிலா இருக்கான்ல, அவள் கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தேன். அப்போ கொஞ்சம் ஆஃப் சாரி லூஸ் ஆன மாதிரி இருந்ததுடி. அதனால ஒரு ரூமில் போய் ஆஃப் சாரியை மாற்றிட்டு இருந்தேன்னா ம், ஒரு பல்லி மேலேயே வந்து விழுந்துருச்சுடி. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? நானும் கத்தி பார்த்தேன், கூச்சல் போட்டு பார்த்தேன், சூச்சூன்னு தான் சொன்னேன். அது போகவே இல்லை. என் தாவணி மேலே இருந்தது. அப்புறம் எப்படி போச்சு? ஃபைனலாக என் தாவணியில் இருந்ததா. அப்போ நான் சூச்சுன்னு சொன்னேன்னா, அப்போ யாரோ என் பெட்ரூம் கதவு திறக்கிற மாதிரி சத்தம் கேட்டதா. அப்போது நான் நிமிந்து பார்த்தா அதான் மாலினியோட பெரிய அண்ணன். அவங்க அங்கே வந்துட்டாங்கடி. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? பள்ளி போயிடுச்சா? அது வந்து பல்லியை தட்டி விடும்போது அவங்கள பார்த்த ஷாக்கில் தாவணியும் சேர்த்து கீழே விட்டுட்டேன்டி. எது? ஆமாண்டி, பல்லியை தட்டி விடும்போது தெரியாமல் தாவணி நழுவி கீழே விழுந்துருச்சு. பார்த்துட்டாங்களா? ம், ஐயோ, அப்புறம்? அப்புறம் என்ன, அது தெரியாமே நான் பாட்டுக்கு நின்றுட்டு இருந்திருக்கேன். அப்புறமா தெரிஞ்சதுக்கப்புறமா கதவை தட்டிட்டு வர மாட்டேங்களா அடுத்தவங்க ரூம்குள்ளே வரும்போது மேனஸ் இல்லை அப்படி இப்படின்னு பதட்டத்தில் பயங்கரமாக பேசிட்டேன்டி. ம், அப்புறம் என்னாச்சு? என்ன சொன்னாங்க? துப்பட்டாவை எடுத்து மேலே போடுன்னாங்க. அடிப்பாவி, அப்ப பார்த்தும் கூட நீ துப்பட்டா எடுத்து மேலே போடலையா? அதையும் மீறி திட்டிட்டு இருந்தியா? ம், அதுதான் சொன்னனே, அவங்கள பார்த்த ஷாக்கில் துப்பட்டா ஞாபகமே இல்லாமல் பேசிகிட்டு இருந்தேன்னு. ம், பரவாயில்லையே. அப்புறம் தாண்டி ஒரு விஷயம் நடந்தது. இதுக்கப்புறம் என்னடி நடந்தது? ம், மறுபடியும் அந்த வில்லன் இல்லை, அதான் சிப்கல்லி பல்லி மறுபடியும் மேலே ஏறி வந்துருச்சுடி. ஐயோ, அது என்ன தேவையில்லாத வேலைலாம் பார்த்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? இரு, பள்ளியை தானே சொல்ற? சி, ஆமாண்டி, பல்லி தான். சரியான சேட்டை பிடிச்ச பள்ளியாக இருக்கும் போல.
அப்படி என்ன சேட்டை பண்ணுச்சு? ம் அதுவா மேலே தான் துப்பட்டா இல்லைல்ல, அதனால் கரெக்டாக. இல்லை இல்லை, வயிற்றுல. சரி, நான் பயத்தில் கண்ணை மூடிக்கிட்டேனா, ம் அதான் அவங்க வந்து இவங்க மதி. இவங்கடி. அதாண்டி மாலினியோட அண்ணன். ஓ, ம் அவங்க தான் பள்ளியும் கீழே தட்டி விட்டுட்டு துப்பட்டாவே எடுத்து மேலே போட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு பெரிய படமே ஓட்டிருப்பீங்க போல. சும்மா இருடி, ஹெல்ப் பண்ணலாம் ஒரு தப்பா? ஹெல்பிங் மைண்டாக இருந்தால் பரவாயில்ல. உனக்கு ஒன்று தெரியுமா, அவங்க வீட்டில் 3 பசங்க இருக்காங்க. அதில் எனக்கு இனியனை நல்லாவே தெரியும். நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுவான், நல்லா ஜாலியாக இருப்பான். மிச்சம் 2 பேர் இருக்காங்களே, பயங்கரமான ஆள். 2வது இருக்கவங்க கூட எப்பயோ ஒரு இடம் பார்த்துருக்கேன். ஆனால் இவங்கள அண்ணா கல்யாணத்தப்போ பார்த்தது தான். அதுக்கப்புறமா அவ்வளோவா பார்த்ததில்லடி. பயங்கர ஸ்ட்ரிக்ட்டுன்னு நினைக்கிறேன். அவ்வளோவா பொண்ணுங்கிட்டலாம் பேச மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பொண்ணுங்கனாவே பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓ, பரவாயில்ல, நல்ல கேரக்டர் தான். எது நல்ல கேரக்டரு? இதோ பள்ளியெல்லாம் தட்டி விட்டுட்டு துப்பட்டாவும் தூக்கி மேலே போட்டு போயிருக்காங்கல்ல. இப்போ உள்ள பசங்க எப்படா கேப் கிடைக்கும், என்னத்தை பார்க்கலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது இவ்வளோ நல்ல பையனாக இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? ஆமாம், நாங்கள் அசிங்கப்பட்டு நின்றுட்டு வந்திருக்கேன், நீ அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்ரு. நல்லவங்கன்னு சொல்கிறனால ஒரு தப்பும் இல்லை. நல்லவன்னு உனக்கு தெரியுமா? ஆமாம், இன்னைக்கு காலையில் எனக்கு கூட ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. அப்படி யோசிக்கும் போது அவங்க எவ்வளோ நல்லவன் தான். என்ன சொல்கிற? ஆமாம், ஒரு பப்ளிக் பிளேஸில் என் சேலை முந்தானே பிடிச்சி ஒருத்தர் இழுத்தான். அப்படி இருக்கும்போது உன் ட்ரெஸ்ஸு விலகிருக்குன்னு தெரிஞ்சும் கூட உனக்கு ஒரு ஆபத்துன்னு அதையும் இது பண்ணிவிட்டு உன் மேலே துப்பட்டாவை எடுத்து போட்டுட்டு போகிறாங்கன்னா அவங்க எங்கே ஒரு பப்ளிக் பிளேஸில் என் சேலையை பிடிச்சி இழுத்தவைங்க. அப்படி கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு அவங்க நல்லவங்க தானே. என்னடி சொல்கிற? சாரி இழுக்கிற அளவுக்கு என்ன பண்ணிட்டு இருந்த? ஆமாம், நானா போய் கையில் கொடுத்து இழுத்துக்கொன்னு பொறுக்கி நாங்களுக்கு இதான வேலை. அவனை சும்மாவை விட்டுட்டு வந்த? அது எப்படி, நல்ல பலார்னு 2 கண்ணத்தில் கொடுத்துட்டு தான் வந்தேன். பத்தாது, செருப்பாலே அடிச்சிருக்கணும். உனக்கு ஒன்று தெரியுமா, அவன் வேற யாரும் இல்லை, அன்னைக்கு காரில் வந்து என் மேலே மோதினான்னு சொன்னானே அவன்தான். அவனா? அவன் அடிக்கடி ஒரு ரூட்டில் கிராஸ் பண்ணுறான். உடம்பு முழுக்க கொழுப்படி, பணக்காரன்ற திமிரு, அகம்பாவம். அன்னைக்கு ரொம்ப திமிரா பேசினான்னு சொன்னேன். இப்போ அடிச்சிருக்கியே, ஒன்றும் சொல்லலை. உனக்கு தான் தெரியுமே, என்னோட அந்த கடை அந்த ஓனர் இல்லை, அந்த ஆள் நான் கடையில் நிற்கிறேன் சீக்கிரமானு சொல்லி என்னை படாத படுத்திட்டு இருந்தான். அந்த டைமிங்கில் தான் இந்த விஷயம் நடந்தது. ஃபோன் பேசிகிட்டே போயிட்டுருக்கும்போது 2000 கொடுத்தனா, அந்த ஆள் வேறு ஃபோனில் கீச்சுன்னு கத்திட்டு இருந்தானா, நான் உடனே சடனாக அங்கேருந்து கிளம்பி போயிட்டேன். எதுவும் திட்டலை? அதான் சொன்னேனேடி, திரும்பி பார்க்கும்போது என் சேரீ அவன் கையில் இருந்தது. பார்த்தோன்னே பயங்கர கோவம், 2 கொடுத்தேனா. அப்போ அவனை யாரோ கூப்பிட்டாங்க, அவன் இந்த பக்கம் திரும்பினா, இந்த ஆள் வேறு கத்துனாரா, அப்படியே கிளம்பி போயிட்டேன். எனக்கு என்ன, அவனை தான் அடிச்சிட்டேனே, அப்புறம் அவன்கிட்ட என்ன பேச்சு? திருவிழாக்கு தானே வந்திருக்கான்னு சொன்னேன். சிறு இன்னும் 10 நாள் நம்மக்கிட்ட மாட்டாமையா போவான். நம்மக்கிட்ட மாட்டட்டும், அப்புறமா அவனை வச்சுக்கலாம். இந்த விஷயம் நம்மள்கிட்டே இருக்கட்டும், ரவுடிக்கு தெரிய வேணாம். தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாக்கிடுவான். அப்புறம் வீடு வரையும் விஷயம் தெரிய ஆரம்பிச்சிடும். உனக்கு தான் தெரியுமே எங்கள் ஆண்டியை பற்றி. அதுக்காக அவனுக்காக பயந்துட்டு இருக்க சொல்கிறியா? இந்த ஊருக்குள்ளே தானே இருக்கான், இங்கேருந்து கண்டுபிடிக்க முடியாமையா இருக்கும். நாளை காலை விடியட்டும். ஷைலோ, நான் தான் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேன்ல, வரும்போது பார்த்துக்கலாம் விடு. அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சாலும் கவலைப்படுவாங்க. பொண்ணுங்க தனியாக ரோட்டில் நடந்து போக முடியல, இந்த மாதிரிலாம் இருக்கானுங்கள்ல. எவ்வளோ தைரியம், நடு ரோட்டில் வச்சு சேரீயை பிடிச்சி. நான் அந்த இடத்துல இருந்திருக்கணும், அப்புறம் இருக்கும் அவனுக்கு. நினச்சி பார்க்கும்போது உனக்கு எப்படி இருக்கேன்? அப்போது அந்த விஷயம் எனக்கு நடக்கும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும்? ஹே மதி, கவலைப்படாதடி.
நாங்கள்லாம் இருக்கோம்ல, உனக்கு எப்போவுமே உன் கூட இருப்போம். நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும்டி. ப்ளீஸ் டி, நாங்கள்லாம் இருக்கோம்ல, கவலைப்படாத. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், தருண் அம்மா அப்பா எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும். அது மட்டும்தான் என் மனசுக்குள்ளே இருக்குது. அது மட்டும் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சுன்னா நான் தான் அந்த உலகத்துல ரொம்ப சந்தோஷமானவளாக இருப்பேன். எல்லாம் நல்லதே நடக்கும்டி. உன் மனசுக்கு நல்லதாகவே தான் நடக்கும், கவலைப்படாத. வாழ்க்கையில் தோல்விங்களை மட்டுமே சந்திச்சிட்ருக்கேன்டி. எப்போ தான் நல்ல காலம் வரப்போதோ எனக்கு வேண்டாம். அம்மா அப்பா தருண் நல்லா இருக்கணும். இனிமே நான் நல்லா இருந்தா என்ன, இல்லாட்டினா என்ன, எனக்கு அம்மா அப்பா தருண் தான் முக்கியம். ஏன் அப்படி சொல்கிற? ஏன் உனக்கு சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசை இல்லையா? அதான் சொல்லிட்டேனே, அவங்க 3 பேரோட சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அவங்க 3 பேரும் சந்தோஷமாக இருந்தால் நானும் சந்தோஷமாக இருப்பேன், அவ்வளோதான். மதி, ஆமாம், எங்கே இந்த ரவுடி மாலியை வரை கூட்டிகிட்டு போனா இன்னும் ஆளையே காணும். நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. ஐ மீன் அழகாக இருக்கீங்க. ஏய், நீங்கள் முன்னுக்கு போயிட்டே இருங்க. ஷைலும் இந்துவும் நம்மளை தேடுவாங்க. நான் இங்கே ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு, வா போகலாம். ஆமாம், நான் தானே லேட் ஆக்கிட்டு இருந்தேன். இங்கே பாரு, அங்கே போய் சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாது. அதனால் ஏதாவது சாப்பிட்டுட்டே பார்த்தா தான் நல்லாயிருக்கும். நீ முன்னுக்கு போ, நான் வாங்கிட்டு வரேன். என்ன வாங்க போகிறாங்க? அவளுக்கு என்ன பைத்திய கரைச்சி இப்படிதான் ஒன்று பண்ணிட்டு இருப்பா. வாங்க, நம்ம 2 பேரும் தேடிட்டு இருப்பாங்க, நம்ம போகலாமா? ம், போகலாம். இந்த நேரத்தில் யார் ஃபோனு? இந்தாப்ல, நீங்களே எனக்காக வெயிட் பண்ண வேணாம், நான் கடையில் வாங்கிட்டு வரேன். நீங்கள் போய் கோயில் எனக்கு இடம் பிடிச்சி வைங்க, நான் வந்துடுறேன். என்ன இந்த வாய்ஸ்? இந்தாப்ல, காதில் வச்சு நீங்களே எனக்காக வெயிட் பண்ண வேணாம், நான் கடையில் வாங்கிட்டு வரேன். நீங்கள் போய் கோயில் எனக்கு இடம் பிடிச்சி வைங்க, நான் வந்துடுறேன். என்ன? ஆ, ஆமாத்தா, நீ சொன்னது ஞாபகம் வருது பத்தியா? ஹலோ, யாரு? பேசுடா இனியோ. இனியா, என்னாச்சு உனக்கு? என்னடா பண்ற? வேண்டானா விட்டுரு, தேவையில்லாத வேலை பாக்குறடா. இந்த பொண்ணு இல்லடா. புரியுதுடா, அந்த பொண்ணுகிட்ட பேசணும்னா இவகிட்ட பேசணும் தானே முடியும். அப்புறம் நம்ம கால் பண்ணி பார்த்தாச்சு, இந்த பொண்ணு தான் ஃபோன் எடுக்கிறான். நீ பேசணும், கட் பண்ணி விட்டுட்டு இருக்க. எப்படிடா? சும்மா வாய்ஸ் டிஸ்டர்பாக இருக்குன்ற, பாவமாக இருக்கடா, அழுதா காசு திருப்பி கொடுக்கலான்ற. அப்போ கால் பண்ணி பேசு. நீ என்னமோ காசு திருப்பி கொடுக்குறக்கா பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல. டே, அதெல்லாம் இல்லை. அப்புறம் என்ன, காசு தானே திருப்பி கொடுக்க போகிறேன். அது எந்த பொண்ணாக இருந்தா என்ன, அந்த பொண்ணை பேசி காசு திருப்பி கொடுக்க வேண்டியதானே. அது வந்துடா. என்னடா என்னாச்சு? வாங்க. இதோ நீங்கள் முன்னுக்கு போங்க, நான் அந்த கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு வந்துடுறேன். இவ சொன்ன பேச்சே கேட்க மாட்டா, அங்கே 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ வா மாலி, நம்ம போகலாம். சரி வாங்க போகலாம். ஹலோ. யாரு? ஹலோ. கேட்குது, யாருன்னு கேட்டேன். அதான் ரீசார்ஜ் பண்ணி விட்டீங்களே, அமௌண்ட் வேணாமா? புரியல. பேசு. ஏண்டா பேச புரிய இல்லையா? ஹலோ. சொல்லுங்க, கேட்குது. இல்லை, ரீசார்ஜ் பண்ண அமௌண்ட் வேணும்னு நேற்று நைட் கேட்டிங்களே, அதான். மவனே, உன் மேலே கொள்ள வெறியில் இருக்கேன்டா. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் கால்லேருந்து என்னை டென்ஷன் பண்ணியிருப்பேன். உன் வேலை தானா? யாரா நீ? ஹலோ. ம், கோவப்படக்கூடாது. கோவப்பட்டா காசு வாங்க முடியாது. காசு வரட்டும், அப்புறமா வச்சுக்கிறேன். சொல்லுங்க. அதாங்க நேற்று கால் பண்ணி ரீசார்ஜ் பண்ணது அமௌண்ட் கேட்டிங்களே, அதுக்கு தான். ஓ, அதுக்கு தான் கால்லேருந்து கால் பண்ணி கட் பண்ணீங்களா? ம், ஹலோ. சொல்லுங்க. அதுக்கு தான் கால்லேருந்து கால் பண்ணி கட் பண்ணீங்களான்னு கேட்டேன். இல்லைங்க. அதான் நீங்கள் எனக்கு 2000 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணேன்னு சொன்னீங்களே, அப்புறம் என்ன? இல்லைங்க, எனக்கு அந்த பொண்ணு அழுதது ஒரு மாதிரி இருந்தது, அதுக்காக தான்.
ஆமாம் அவங்கள எங்க டேய் ஓஹோ அதான் மேட்ரா. யாரு? அதாங்க நேற்று ஒரு பொண்ணு கேட்டாங்களே அவங்க தானே ரீசார்ஜ் பண்ணாங்க அதான். நான் தான் அந்த பொண்ணு. ம் சரி பேசு. ஹலோ. நீங்களா? ஆமாங்க, நான் தான் தப்பாக ரீசார்ஜ் பண்ணிட்டேன்னு நான் தான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி காசு கேட்டேன். இதோ என் நம்பர் தான் இது, அதுக்கு தானே கால் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஏதோ பொண்ணு கேட்குறீங்க. இல்லைடா. சரி ரீசார்ஜ் பண்ண காசு திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லு. ஓ அப்படியா ஓகேங்க. உங்களோட ரீசார்ஜ் பணம் உங்களுக்கு வேணும்ல, ஜிபே நம்பர் சொல்லுங்கள், நான் வேணா ட்ரான்சாக்ஷன் பண்ணி விட்றேன். ஐய, நான் இந்த ஜிபே நம்பரை வச்சுருக்கேன். நானே ஒரு ஆகாவரி பட்டன் ஃபோன் வச்சுருக்கேன். இதில் எந்த ஜிபே இருக்குது? எனக்கு அக்கௌண்ட்டே இல்லை. எது ஜிபேயா? ஆமாங்க, உங்கள் பணம் எனக்கு ரீசார்ஜ் ஆயிருக்குல்ல, உங்கள் பணம் எனக்கு இதுக்கு, அதுக்கு தான் ஜிபே நம்பர் கொடுங்க, நான் பணத்தை அனுப்பிச்சி விட்றேன். இங்கே பாருங்க, ஜிபேலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஜிபேயே கிடையாது. இல்லை புரியல. ஏங்க ஜிபேலாம் இல்லைங்க, காசு கொடுக்குறதா இருந்தால் நேரில் பார்த்து கையில் தான் கொடுக்கணும். சரி எங்கே வந்து கொடுக்கணும்னு அட்ரஸ் கேளு. ஏன்டா கேளு. என்னங்க சொல்கிறீங்க? நேரில் பார்த்து கையில் கொடுக்கணுமா? எங்கே இருக்கீங்க? எப்படி வந்து கொடுக்க முடியும்? என்ன இந்த பயலுக அட்ரஸ் கேட்குறாங்க? ஆமாம், காசு கொடுக்கணுன்னு ஜிபே நம்பர் கேட்டாங்க, நம்மள்கிட்ட இல்லை, கையில் தான் காசு கொடுக்கணுன்னு, அதான் அட்ரஸ் கேட்குறாங்களோ? ஆமாம், காசும் நம்மளுக்கு தேவை, காசு தான் இப்போ நமக்கு முக்கியம். சரி பரவாயில்ல, எவனா நம்மள்கிட்ட வாழை ஆட்ட முடியுமா என்ன? வாழை பொட்டு நறுக்கிடுவேன். ஹலோ. ம் ம் சொல்லுங்க, எப்படி பணத்தை கொடுக்க முடியும்? ம் அதுவா, நாங்கள் இங்கே மதுரை பக்கத்தில் கல்லிடைக்குறிச்சி. கமல். எடுவிட்ட பயலே, எதுவும் வம்பள மாட்டிக்கிட்டமா? என் வாய் தான் எனக்கு எல்லாமே. இது மட்டும் இவளுக்கு தெரிஞ்சது என்னை சமாதியாக்கிடுவாளுக. அட்ரஸை சொல்லியிருக்க கூடாதோ? சிக்கக்கூடாத இடத்துல எதுவும் சிக்கியிருக்கம்மா? என்னவா இருக்கும்? எதுவாக இருந்தாலும் ஒரு கை பார்க்காம விடுறதில்ல. இப்போ போய் பாட்டு கச்சேரியை பார்த்துட்டு வந்து நாளைக்கு காலைல உங்களுக்கு முடிவு கட்டுறேன்டா. அப்போ தெரியுண்டா அந்த மங்கம்மா யாருன்னு, அச்சி விஜயலட்சுமி யாருன்னு. என்னடா ஏன்டா கட் பண்ண? இன்னும் பேசிட்டே இருக்கலாம் முடிவு பண்ணிட்டியா? பின்ன அவள் ஃபோன் எடுக்கும் போதே சொன்னாலே தெரியல, திருவிழாக்கு போகிறோன்னு. வா கிளம்பு. திருவிழாக்கோ இந்த டைமில்? பொம்பளை பிள்ளைங்களே தைரியமாக போகிறேன்னுதுங்க. நம்ம போகிறோன்னு பிளான் போட்டது தானே, பாஸ் மூட் ஆஃப் இருக்கான்றதுனால பிளானை சேஞ்ச் பண்ணோம். இப்போ வாடா போய் யாருன்னு பார்க்கலாம். இதெல்லாம் சரி வருமாடா? சம்திங் இன்ட்ரெஸ்டிங், என்னன்னு கண்டுபிடிக்கலாம் வாடா.